இதற்கு எங்கள் இருதயமாகிய மனக்கண்களை திறந்தருளுவீராக. Open our eyes, Lord, to see the greater things in the word of the Lord. Ma ruta fa ruta seke reba tuhe leban tuzo ma zuze fia se. இந்த ஜெபத்தில் இன்னும் கலந்து கொள்ளாமல் இருக்கிற ஒவ்வொருக்கான் ஜெபிக்கிறேன். டயர்ட் நிமித்தமாக, அலைச்சல் நிமித்தமாக, தூக்கத்தின் நிமித்தமாக கலந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தை அவர்கள் ஆஃப்லைனில் பார்க்கட்டும். இந்த நாங்கள் தியானிக்கிற வேத வசனத்தை அவர்கள் ஆஃப்லைனில் பார்க்க முடியாது ஜெபிக்கிறேன். ஷான் பா ரூசி ஹெலி மாந்தூரோ ஏப்லி ஜீஃபியா ஸ்வா ராட்டுசே மாந்தூசே எல் ப்ரூட்டா எல் ஃப்ரட்டூஷே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரே, எனக்கு மனக்களை திறந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிதாவாகிய தேவனே, எங்களோடு கூட பேசுங்க. Holy Spirit of the Lord, speak with us. We are ready to listen to your voice. In the name of the Lord Jesus, I pray. Amen, amen, amen. Hallelujah, hallelujah. How many of you are happy this morning? How many of you are very happy to be in the presence of the Lord? நாம் எத்தனை பேர் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு. கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவன், கர்த்தர் நம்மை நன்மையாக நிரப்புகிற தேவன். 3 நாட்கள் மிகுந்த பசியோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருந்த மக்கள் மேல் பார்த்து கர்த்தர் மனதுருகினார். கர்த்தர் இவர்களுக்கு புசிக்கிறதற்கு ஏதாவது ஒரு ஆகாரத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, 1 வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் கூட இவங்களுக்கு சாப்பாடு போட முடியாது. 5000 பேருக்கு மேலே இருக்காங்க ஆண்டவரே, புருஷர்கள் மாத்திரம். Where can we go and feed these people? It is impossible. Though we do the work for a year and we bring the wages to feed these people, it is impossible. கர்த்தர் சொன்னார், உங்களிடத்தில் என்ன இருக்குப்பா கொடுங்க. 5 அப்பம் 2 மீன் இருக்கு. இந்த காலை நேரத்தில் what you have, உங்கள் இடத்துல என்ன இருக்குது? என்னால் இந்த 5 to 5:30, 5 to 5:45 நான் கர்த்தருக்காக கொடுக்க முடியும் பிரதர். எஸ், டிலிஜென்ட்டாக கொடுங்க, diligent-ஆ அதை நீ கர்த்தருக்காக கொடுங்க. The Lord will bless and the Lord will multiply. The Lord will make it great and the Lord will feed your family. The Lord will exalt you. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பார். கொஞ்சத்தில் உங்களை உண்மையாக இருங்க. நீ கர்த்தருக்காக இதை செய்வேன்னு சொன்னீங்களா? Do not forget to do that. ஒருவன் பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதிக்கக்கூடாது, அல்லது பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. Our God is the God of covenant. Our God respects and honors the covenants. நம்மளுடைய உடன்படிக்கைகளை கர்த்தர் அதை அங்கீகரித்து அதை கனப்படுத்துகிறார். பிகாஸ் அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். My dear brothers and sisters, இந்த காலை நேரத்திலும் நான் மிகுந்த வாஞ்சியாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேச போகிறார். ஆல்ரெடி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். Hallelujah. Thank you Jesus, thank you Jesus. I once again welcome each and every one of you, those who have joined in this prayer. உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த காலை நேரத்தில் உள்ள ஜெபம் எப்பொழுதும் விசேஷமான ஜெபம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஷாகா தூ ராபாசியா ராபாசே. யோவான் 1வது அதிகாரம் மாராட்டா சே ஃபா ரூடஹாந்தரே. யோவான் 1வது அதிகாரம் 1ஆம் ஷாடாபா துசே 4வது வசனம். John chapter 1 verse 4. சே கமாந்து சே. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. ஷே ராந்து ஜே பஹா டு சே ரபாசி கே ரமாந்து சே. Is it visible in your screen? Shanturu zefi lahanturu liz fa rabu sikere. பைபிள் ஒவ்வொரு நாளும் கொண்டு வாங்க. வேதத்தை நீங்கள் சுமக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சுமப்பார். வேத வசனத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். God will honor you. San mandu zefa raha sikere rabu shianturu el prutando se. யோவான் 1:4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஷன்மனாசே 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஷாகா தூ ராடா பாசியே ரமாந்துசே ரீசிஃபீலியா மாந்தூரோ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவனால் 6வது வசனம்.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். இன்றைக்கு நாம் 4:5 வசனத்தை தியானிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஷாந்தா ரபா சியா ரபா சே. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஷாந்த லீ சஃபா ரபாசியே மாந்து சே. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்து அழகாக படைத்திருந்தார். ஆதியாக 1 அதிகாரம் 1 வசனத்திலே போட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2 வசனத்திலே போட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அழகாக படைத்த இறைவன் மனிதனை அழகாக படைத்தார். நம்மையும் இன்றைக்கு பரிசுத்தமாய் தான் படைத்தார். உங்களுக்கு நான் ஒரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகம் 1:1 என்ன எழுதியிருக்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதற்கப்புறம் 2 வசனம், பூமியானது ஒழுங்கின்மையாயிற்று. அதே போலதான் மனிதனையும் ஆதியிலே கர்த்தர் நேர்த்தியாக தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி, தமது ஜீவ சுவாசத்தினாலே மனிதனை உருவாக்கினார். மனிதன் என்னவாகினான்? பாவத்திலே விழுந்து அலங்கோலமாய் விட்டான். ஷாகா தூ ரபா சியாந்தோரோ. ஆதியாகும் 3 வசனத்திலே கர்த்தர் வெளிச்சம் உண்டாக்குறது என்று சொன்னார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிப்பாடு உங்களுக்கு புரியும். இன்றைக்கு காலையில் சரியாக ஒரு 3 மணி இருக்கும். கர்த்தர் ஆவியானவர் அவர் எழுப்பினார். நான் அலாரம் வச்சது 4 o'clock 4:15, பட் காட் என்னை எழுப்புறது 3 o'clock எழுப்புறாரு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அப்பொழுது நான் எழுந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை அவர் என்னோடு பேசினார். படைத்த இறைவன், உலகத்தை அழகாய் படைத்த இறைவன், பிசாசானவன் உலகத்தை கெடுத்து போட்டான். பூமியிலே வெறுமையும் இருள் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து வெளிச்சம் உண்டாக்குறது என்று கட்டளையிட்டார். வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் வெளிச்சம் உண்டாக்குறது என்று கட்டளையிட்டார். வெளிச்சம் உண்டாயிற்று. மாந்தோரே. அதே போல புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா, படைக்கப்பட்ட மனிதன் இருளிலே இருந்ததினாலே யோவான் எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஷாந்த ரபௌசே ஃபேல ஹாந்தோசே லீபா ரூட ஹாந்தோசே. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஷேகான் தூசி ஃபீலியா மாந்தா ஹாசிகேரே. 2 வசனம் பாருங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஷாகா தூர் ரபாசியாந்தோரோ மாந்தா ரூ சேஃபஹாரஹாந்தோசே. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது தமது சாயலிலே படைத்து மனிதனிலே தன்னுடைய ஆவியை ஊதினார். அவன் என்னவானான்? ஜீவ ஆத்மாவானான். ஷாகா தூர் ரபாசே. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. எப்படி இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருந்ததோ, அதிலே வெளிச்சம் உண்டாக்குறது என்று சொன்ன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று. அதே போல தான் படைத்த மனிதன் அவன் விழுந்து போன பொழுது தான் படைத்த மனிதனுக்குள்ளே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவானான். இந்த வசனம் எங்க இருக்கிறது? ஷாகா தூ ராடா பூசி கீழ மாந்துசே. ஆதியாகும் எடுத்துக்கொள்வோம். ராபா சியான் தூசே லீச ஃபாரோ மாந்தோ. ஆதியாகும் 2 அதிகாரம் சாஃபா தூ சுஃப்ராட்டா மாந்துசே 7 வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 2 verse 7. சஃப்ரு தூ சிகேல மாந்துசே. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். பாருங்க, தேவனாய் கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவனை சிருஷ்டித்தார். தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான்.
யோவானில் எழுதியிருக்கிறது 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இன்னொரு வசனம் சொல்லியிருக்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, வெளிச்சம் ஒளியாயிருக்கிறது. உன் கண் நல்லதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும், உன் அவயங்களும் நல்லதா, அது சரியாக இருக்கும். நம்முடைய சரீரத்திற்குள்ளே யாருடைய ஜீவன் இருக்கிறது? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யாருடைய ஜீவன் நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிறது? நாம் எப்படி ஜீவ ஆத்மாவானோம்? கர்த்தருடைய சுவாசத்தினாலே நாம் ஜீவ ஆத்மாவானோம். மனிதனுக்குள்ளாய் இருந்த ஒளியானது மனிதன் பாவம் செய்த பொழுது அது இருளாய் மாறிவிட்டது. மனிதன் corrupted, man was corrupted by the sin which he was committed in the Garden of Eden. God removed man from the Garden of Eden. அப்படி என்றால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கர்த்தர் மனிதனை புறம்பாக தள்ளி வைத்தார். ஏனென்றால் மனிதனிடத்திலே அவருடைய ஜீவன் இல்லை, மனிதனிடத்திலே அவருடைய வெளிச்சம் இல்லை. ராடா காபா சிகா மாந்தோ, எஸ் ராடா பா சிஃபி ஹாந்தோ ரோ. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொன்னது, உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஜீவனை கொடுக்கிறார், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். நீங்கள் மறுபடியும் நீங்கள் எழுந்திருந்து கர்த்தருக்காய் கனி கொடுப்பீர்கள். ஏனென்றால் மனிதன் ஜீவ ஆத்மாவானான். கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கு அவர் கொடுத்தார். 7ஆம் வசனம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை மணினாலே உருவாக்கி தமது ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். சாகா ராபா சேகா மாரோ ராடு சே. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். முத்திரை பண்ணப்பட்ட, உங்க ஆவியிலே முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே மனிதனை மண்ணினாலே உருவாக்கின பொழுது கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். He was already inbuilt. He had the spirit of the Lord, but he lost the spirit of the Lord. மனிதனுக்குள்ளே இயற்கையாகவே கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். That is why in the Garden of Eden, man and God was able to communion in the Garden of Eden during the morning. பரிசுத்த தேவன் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தர் மனிதனோடு உலாவிக் கொண்டிருந்தார். ஏன்? அவருடைய ஜீவன், அவருடைய பொக்கிஷம், அவருடைய சுவாசம், அவருடைய வெளிச்சம், அவருடைய தன்மை மனிதனுக்குள்ளே இருந்தது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்ற சொன்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்து யோவானிலே சொல்லுகிறார், ராடா சாகா மாந்து சே எல் ப்ரூடா பூ ஜன்மா நாசிஃபீரியா லீசோ ரோடா பாசியே. யோவான் 16:14 சொல்லுகிறார். John chapter 14 verse 6 says, I am the way, I am the light. நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த தேவன் ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவருக்குள் இருந்த ஜீவ சுவாசம் யார்? பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன். The Lord God created an image of his own being. தன்னை போலவே சிருஷ்டித்த மனிதனை தன்னை போல மாத்திரம் சிருஷ்டிக்கல, தன்னுக்குள் இருந்த ஜீவ சுவாசத்தை மனிதன் மேலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். இந்த காலை நேரத்தில் பிரதர், நான் பரிசுத்தாவியனை பெற்றுக்கொள்ளலை, பரிசுத்தாவியனுக்கு வேணும், அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். I tell you good news. உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை படைக்கும் பொழுதே உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை வைத்துதான் படைத்தார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், ஒருவன் மனம் திரும்பி குழந்தையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு குழந்தைக்குள்ள கள்ளம் கபடி இருக்கும், ஒரு குழந்தைக்குள்ள பாவம் இருக்காது. அந்த குழந்தையை அடிங்களேன், திருப்பி அந்த குழந்தைய நீங்க கூப்பிடுங்க, திருப்பி அந்த குழந்தை வரும். அந்த குழந்தையை திட்டுங்களேன், திருப்பி அந்த குழந்தையை நீங்க எடுத்து சாரி அப்படி சொல்லி அந்த குழந்தையை தூக்குனீங்கன்னா மறுபடியும் கிட்ட வந்துடும். ஏன்னா குழந்தைக்குள்ள கள்ளம் கபடி இருக்கிறது. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது கள்ளம் கபடற்றவராய் படைத்தார். ஏதோ ஒரு இடத்திலே மனிதன் பாவத்திலே விழுந்து பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டான். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கின்ற சொன்ன கர்த்தர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will know the truth and the truth will set you free. Who is the truth? யார் அந்த சத்தியம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்திலே ஒளியாய் வந்தார். He was in the world. ஆனாலும் உலகத்தில் உள்ளவைகள் அவரை கரைப்படுத்தவில்லை. ஏனென்றால் உலகம் அவரால் உண்டாயிற்று,
உலகத்தில் உள்ளவைகள் அவருடையது. ஷாக்கா தூர் ரபாசியாந்தோரோ. எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் இந்த சத்தியம் புரிகிறது? இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூத், கேன் யூ கமெண்ட் இந்த காமெண்ட் செக்ஷன் எஸ் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்களா? இந்த சத்தியம் உங்களுக்கு புரிகிறதா? ஷா தூ சம்ப்ரூ தாஹி சாஃப லூஸ் ஜஃபார் அமான் டு சே எல்ஃப்ரட்டாசே. Take a small second and comment yes if you really understand this truth. Please comment in the comment section yes ன்னு தெரியப்படுத்துங்க. சாக்கா மாரோசே. Thank you sister Felicia, thank you sister Ganga James, Veli Chodi, sister Sharmila, sister Dora, sister Shaila Jayakumar, sister Netra, sister Batnavadi. Thank you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லீஸ்ரா மாந்து சே. பாருங்க, ஒரு வசனத்திற்குள்ளே எவ்வளோ காரியங்கள் மறைந்திருக்கிறது. ஒரே ஒரு வசனத்திற்குள்ளே கர்த்தர் அவ்வளோ காரியத்தை வைத்திருக்கிறார். தேங்க்யூ சிஸ்டர் மாணிகா ஷாலினி, தேங்க்யூ. ராபா சாஹா தூ ரா மான் தூ சே எல்ஃப்ரா தூ ஷிகாரா மாந்தோ. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஜஸ்ட் பிலீவ் த லார்ட் இஸ் வித் யூ. ஜஸ்ட் பிலீவ் God is with you. The Lord God who created you in the Garden of Eden in the image of God. God has given His own breath in your nostrils. கர்த்தருடைய சுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊதின பொழுது மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ராட்டா ஹீ சஃபாரா. நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சாப்பிட்ற சாப்பாடுனால உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மண்ணினாலே படைக்கப்பட்டு கர்த்தருடைய சுவாசத்தை மனிதனுக்கு ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அப்பத்தினால மாத்திரமல்ல பிசாசே, அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளிதான் மனுஷனுக்குள்ளே ஜீவ ஆத்மாவானது. எப்படி இந்த பூமி இருளாக இருந்த பொழுது இயேசு வெளிச்சம் உண்டாக்கணும் என்று சொன்னாரோ, அதே போல நீங்களும் நானும் பாவத்தில் இருந்த பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒளியாய் வந்து அவர் பரிசுத்தம் உண்டாக்குறது என்று சொல்லி அவர் தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தனை இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து அவர் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னது போல சொல்லாம சிலுவையிலே மரித்தார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே மனிதனுடைய இருதயத்தில் இருள் புகுந்தது. புதிய ஏற்பாட்டிலே கெத்செமனே தோட்டத்திலே ஒரு வெளிச்சம் தோன்றிற்று. Through our Lord Jesus Christ a new dawn began. கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது. It is not my will but your will. இயேசு கிறிஸ்து அழகாய் மனிதனை படைத்தார். ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கு மரணமில்லை, மனிதன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருந்தான். ஒரு சின்ன disobedience separated God from man. A small disobedience, a small disobeying God's laws, God's precepts, God's statutes, God's principles will separate you and me from the living God. La ra tu se fahan tu se. உங்களுக்கு இன்னும் புரியும்படியாய் சொல்லுகிறேன். ஒரு மெய்ப்பனானவன் 100 ஆடுகளை வைத்திருக்கிறான். ஒரே ஒரு ஆடு, மெய்ப்பன் சொல்கிறார், இந்த வழியா மாத்திரம் போங்க, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பச்சை பசையான செடிகள் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் போயிடாதீங்க, அந்த இடத்துல போனீங்கன்னா புதைக்குழி இருக்குது, இல்லை நீங்கள் விழுந்துருவீங்கன்னு சொல்கிறான். 99 ஆடும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. ஒரே ஒரு ஆடு மட்டும் அந்த பச்சை பசையான புல்லுக்கு ஆசைப்பட்டு அப்படி எட்டி பார்த்ததுனால விழுந்துருச்சு. அந்த மெய்ப்பன் எல்லா ஆடுகளையும் வைத்து விட்டு அந்த ஒரு ஆடுக்காக அலைந்து திரிகிறார். அலைந்து திரிந்து தேடுறாரு. தேடும் பொழுது அந்த ஒரே ஒரு ஆடு அந்த மெய்ப்பன் பார்க்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. 99 ஆடுகளுக்காக சந்தோஷப்படாமல் அந்த ஒரு ஆடு தவறிவிட்டதே என்று சொல்லி மெய்ப்பன் தன்னுடைய ஜீவனையே பலியாக, தன்னுடைய ஜீவனையே அந்த இடத்திலே அவர் ஒரு பணயமாய் வைக்கிறார். அந்த புதைக்குழியில் விழுந்தா எப்படி வர முடியும் என்று சொல்லி மெய்ப்பன் நினைக்காம அவர் இறங்கி அந்த ஆடை மீட்டெடுக்கிறார். அதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
ஏதேன் தோட்டத்திலே அழகாக நம்மை படைத்து வைத்திருந்தார். அழகாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவருடைய சிருஷ்டிப்புகளில் எல்லாம் அவர் கீழ்ப்படிந்தது. சகல சிருஷ்டிப்பும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. 99 ஆடுகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு ஆதாமும் ஏவாளும், தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும், கர்த்தரோடு பேசி கொண்டிருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு நாள் ஒரு ஆசை வருது. கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம கொடுத்துருக்காரே, ஏன் இந்த மரத்தை மட்டும் நம்ம கொடுக்கல? அப்போ இந்த சர்ப்பம் சொல்லுவது, what the serpent says may be true, why can't we try this? நாம் ஏன் இது செய்யக்கூடாது? எப்படி அந்த ஆடு அந்த பச்சை பசியான புல்லுக்காக ஆசைப்பட்டு தொலைந்து போனதோ அதே போல மனித குலம், the entire human race was lost. The entire human race was put to sin and put to death. அவமானம், பாவம், அசிங்கம். எப்படிங்க அவமானம் வந்துச்சு? பாவம் செய்த பொழுது மனிதன் தான் நிர்வாணி என்று உணர்ந்து கொண்டான். அத்தி இலையினாலே, அத்தி இலைகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இலையாக இருக்கும், ஒரு அத்தி இலையினாலே தனக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. மனிதனுக்கு அவனுடைய மனதில் எந்த விதமான ஒரு புரிதல் இல்லை. ஐயோ, ஏன் நமக்கு இப்படி ஆச்சு? அது வரைக்கும் they were surrounded with glory. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மூடி இருந்துச்சு. நீங்களும் நானும் ஒரு சின்ன பாவம் செய்யும் பொழுது கர்த்தரை விட்டு பிரிக்கப்படுகிறோம். இயேசுவே என்று என்னை மன்னிங்க என்று கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய மன்னித்து ஏற்கிறார். ஆனால் எத்தனை முறை நாம் விழுந்து விழுந்து இருந்திருப்போம். உலகத்திலே வந்த மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உலகத்திலே வந்த இறைவன், நம்முடைய தெய்வம் மனித உருவிலே அவதாரம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக வந்தார். ஷாக்கா தூ ரமான் தூசே லீஸ்ரான் மான் தூசே ஃபியா ரஹாந்தே ஓ ராடா பாசியேசே. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த இருள், இயேசு கிறிஸ்துவ வெளிச்சம் மனுஷனிலே பிரகாசித்த பொழுது மனுஷனிடத்தில் இருள் பற்றி கொள்ள முடியாது. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். If we were born of God, we will overcome this world. ஷான்மான் தூசே. நாம் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த வார்த்தை கொடுத்த கர்த்தருக்காய் நன்றி. இந்த வார்த்தை நமக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் இந்த வார்த்தையை ஆழமாக தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். லீ சஃபியா ராசு மாந்தோசே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் தேடி ஓடி வரீங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். The Lord has glorified His word than all the things of this world. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தையை கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஷாக்கா தூ ராபா சியான் தூ ரோசே. வானமும் பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் அந்த வார்த்தையினுடைய ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகுவதில்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அந்த வார்த்தை ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒரு சின்ன ஒரு லெட்டர் கூட பிரேக் ஆகாது. ஷாக்கா தூர் ரமான் துரே செஃபேல். நம்ம மாறுவோம். We will change, but God's word is eternal. Why God's word is eternal? ஏன் கர்த்தருடைய வார்த்தை அனாதியா இருக்கிறது? யோவான் 1:1 சொல்லியிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை கர்த்தராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையினாலே உங்களோடு பேசுகிறார். நான் சொல்லுகிற வார்த்தையானது உங்களுக்குள்ளே அது ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது, உங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, உங்களுக்குள்ளே நற்கிரியைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது, உங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, உங்களுக்குள்ளே பக்தி வைராக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவர் ஒளியாய் இருந்தார். உலகத்தில் வந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் ஒருவர் மாத்திரம்தான். சூரியனும் சந்திரனும்
இப்படின்றதுக்குள்ள கர்த்தர் சூரியனும் சந்திரனும் இருளாகும்னு சொல்றாரு. இந்த லாஸ்ட் டேஸ் கர்த்தருடைய வருகையினப்போ சூரியன் சந்திரனும் இருளாகிவிடும். ஆனால் நித்தியமாக சூரியனை போல் இருக்கிற கர்த்தர் அவர் ஒரு நாளும் இருளாக முடியாது. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவரே ஒளியா இருக்கிறார். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது ஆவியானவர் என் மூலியமாக இந்த இடத்திலே நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தையின் மூலியமாக நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. நான் பேசும் பொழுதே அநேகருடைய சிந்தனையில் உள்ள கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். I feel in my spirit the Lord is rebuking all the evil tormentations, all the spirits that tormenting you in the name of the Lord Jesus. Rakatu Ramande Leishikere. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி ஒரு டெஸ்டிமனி அனுப்பியிருந்தாங்க. பிரதர், எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்துச்சு, கை கால் ரொம்ப வேதனை வலி இருந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல நினச்சேன். சரி நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு காலும் பயங்கர வேதனையாக இருந்துச்சு, அது கூட சேர்ந்து ஜுரமும் வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் என்னோட பேசியிருந்தாரே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருந்தாரே என்று சொல்லி இந்த வார்த்தையை விசுவாசித்து நான் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். உடனடியாக சரீரத்திலே பலன் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லியிருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. மனுஷங்க வார்த்தையெல்லாம் நம்பாதீங்க. மனுஷங்க வார்த்தையெல்லாம் தண்ணியில் எழுதி வச்சா நம்புவீங்களா? தண்ணியில் எழுதின வார்த்தையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீர்கள். அவனுடைய ஆவி பிரியம், அவன் சொன்னதும் அதே போல நடக்காது. ஆனால் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறது நமக்கு நல்லது. ஏனால் கர்த்தர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் நன்றி செலுத்துக்கிறேன். சிஸ்டர் ஜெர்லின்காய் நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் மார்கரெட் ஃபெலிசியாக்கு நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் மானிகா ஷாலிக்கு நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் ஷைலா ஜெயக்குமார்க்காய் நன்றி செலுத்துகிறேன். ராடா மாந்து சே சிஸ்டர் பாலின்காய் நன்றி செலுத்துகிறேன். லீஸ் ஃப்ராஹாந்த் சே பிரஹாஃபியாந்து பிரதர் யோவான்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையானது நல்ல நிலத்திலே விழப்பட்ட விதையை போல 30, 60, 100 பலன் தரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். உங்கள் சிந்தனையிலே இந்த realm of your mind, சிந்தனை மண்டலத்திலே உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். renew your mind. உங்கள் சிந்தனையை நீங்கள் மறுரூபமாக்குங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. விசுவாச வார்த்தையை பேசுங்க. ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. யூ ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் லைஃப், வேர்ட் ஆஃப் ட்ரூத். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க. சத்தியமுள்ள வார்த்தையை பேசுங்க. எம்டி வேர்ட்ஸை பேசாதீங்க. ஷான்மா ராசி. அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்வோம். சாகா மாந்துசே Safa Lu Frahante, brother sister Jonah, God bless you. Joanna, God bless you. Sister Patmavati, I pray for your daughter Shweta. Rabba Sianto Se Frahanto. கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்வோம். If you are ready, நீங்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொள்ளுங்க கையில். ஒருவேளை ஆயத்தம் இல்லாமல் இருக்கீங்களா? இட்ஸ் ஓகே. நீங்கள் இன்றைக்கி கர்த்தருடைய கம்யூனியன் பண்ணுறதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆதியிலே கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடும் ஏவாளோடும் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஐக்கியம் கொண்டார். ஒவ்வொரு நாளும் கம்யூனியன் பண்ணாங்க. எப்படி சொல்கிறீங்க பிரதர்? அவங்க கம்யூனியன் பண்ணியிருப்பாங்க. அங்கே திராட்சரசமோ அப்பமோ இல்லையே. அவர் தாங்க திராட்சரசம், அவர் தான் அப்பம். ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை விட எந்த அப்பம் இருக்கிறது? இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். உங்களுக்கு கூட பேசுவேன்னு சொன்னாரா? இல்லை, நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இந்த அப்பம் கர்த்தருடைய ஐக்கியத்திற்கு சமமாக இருக்கிறது. நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? டெய்லியும் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளாமல் இருக்கீங்களா? இதை கர்த்தருடைய சரீரத்தை, நமக்காக பிற்கப்பட்ட சரீரத்தை நாம் நினைவு கூறுகிறோம். வேத வசனம் சொல்லியிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ரிமெம்பர் மீ மை டியர்
son Williams, my dear daughter so and so, remember me. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொண்டார்கள், கம்யூனியன் வைத்தார்கள். Today we children of God, we Adam and Eve, the daughters and sons of Adam and Eve, the second Adam, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. முதலாம் ஆதாம் தான் விழுந்துட்டார் பாவத்தில். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய சரீரத்திலிருந்து உருவான நாம் எப்படி மறுபடியும் நாம் விழுவோம்? ஒருவேளை நாம் விழுந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் எழுந்து திட நம்பிக்கையாக எழுந்திருப்போம். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து இதை பிட்டு உங்களுக்குள்ளே வாங்கி ராகா தூர் பாந்த சேஃப் ரஹாந்தோ, இதை பங்கிட்டுக் கொள்ளுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இது ஒரு சடங்கு கிடையாது, இது ஒரு ரிச்சுவல் போல தினந்தோறும் செய்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நான் கர்த்தரோடு ஒரு உறவாடுகிறேன், நான் ஆவியிலே கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்கிறேன். நாளுக்கு நாள் என்னுடைய ரிலேஷன்ஷிப், என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய பலம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது. நான் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எஸ், பிகாஸ் we are in God and God is in us. நாம் தேவனோடு இருக்கிறோம், தேவன் நமக்குள் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஸ்தோத்திரத்தோடு, தேங்க்யூ ஜீசஸ், உம்முடைய சரீரத்திற்காய் நன்றி. அந்த கல்வாரி சிலுவையிலே, கெத்செமனே தோட்டத்திலே, எந்த தோட்டத்திலே மனிதன் விழுந்து போனானோ, துரத்தப்பட்டானோ, அதே தோட்டத்திலே ஷான்பான் தூ செஃபேரா, அதே போல ஒரு தோட்டத்திலே, கெத்செமனே தோட்டத்திலே உம்மையே எனக்காக ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தீர். பிதாவே, இது என்னுடைய சித்தம் அல்ல, உங்கள் சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்று சொல்லி ஜெபித்தீங்களே ஆண்டவரே. இப்பொழுதும் அந்த சரீரம், எங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரத்தை நாங்கள் உணர்கிறோம். We love you Jesus. Father God, we love you. Holy Spirit of God, we love you. We humble ourselves. Thank you for this communion. We love you. இந்த ஒரு ஐக்கியத்திற்காக, இந்த ஒரு போஜனத்திற்காக, இந்த ஒரு கம்யூனியனுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you. I remember your sacrifice of God. Thank you Jesus. நாம் சேர்ந்து புசிப்போம். Thank you Lord. Thank you Jesus. போஜனம் பண்ணின பின்பு இயேசு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த திராட்சரசம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய இரத்தத்திலே நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, கர்த்தருடைய இரத்தத்திலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாசத்தை பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆபேலின் இரத்தம் காயினுக்கு பழிவாங்கும்படி பேசினது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இந்த திராட்சரசம் இது வெறும் திராட்சரசம் இல்லை. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் உலாவினார், ஏதேன் தோட்டத்திலே மனிதனோடு பேசி கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். அந்த இரத்தத்திற்கு அடையாளமாக, சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு அடையாளமாக இந்த பாத்திரத்தை நாம் ஸ்தோத்திரத்தோடு பானம் பண்ணுவோம். Thank you Jesus. Thank you Spirit of God. Thank you Father God. Thank you. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, கோடான கோடி தெய்வங்கள் இருக்கு, கோடான கோடி விக்கிரங்கள் இருக்கு. ஓ ராஷிகா மாந்துசே, நம்முடைய தெய்வத்தை போல, நம்முடைய கர்த்தரை போல ஒரு நிகரான தெய்வம் இந்த பூமியிலையும் அண்ட சிராசத்திலையும் பார்க்கவே முடியாது. எந்த தெய்வமும் மனிதனுக்காக மறிக்கவில்லை. நீ எனக்கு என்ன செய்வன் தான் கேட்டுச்சு தெய்வம். நம்முடைய தெய்வம், நான் உனக்கு எல்லாமே தரேன், என் ஜீவனையே கொடுக்குறேன், எனக்கு நீ தான் முக்கியம். தொலைந்து போன அந்த ஒரு ஆடுக்காக அந்த மெய்ப்பன் தன் ஜீவனை கொடுத்தான். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே வலியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கு சொன்ன கர்த்தர், நான் ஐயம். நான் அவர் சொல்றாரு, நான் அப்படின்னு நான் பொசசிவா இருக்கிறவன் மேல, ஐ எம் வெரி பொசசிவ் ஆன் யூ. நானே வலி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே நல்ல மெய்ப்பன், நானே ஜீவாப்பம். I am the living bread அப்படின்னு யார் சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. I am. என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாத மகளே, மகனே, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என்கிட்ட தான் ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. பேதுரு சொல்றார், ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, நான் எங்கே போவோம்? God have the living bread. God is a living bread. அவரிடத்தில் ஜீவன் இருக்கிறது.
கர்த்தர் உங்களை அவர் ரொம்ப பொசசிவாக நேசிக்கிறார். யூ ஆர் த ட்ரெஷர்ட் பொசஷன் ஆஃப் காட். நீங்கள் கர்த்தருடைய நேசிக்கப்படத்தக்கதான ட்ரெஷர்ட் பொசஷன். ஒரு வாலிப பிள்ளைங்க அவங்க ஒருத்தர் விரும்பும் பொழுது நீ உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ அந்யூன்யமாக இருப்பாங்க. கணவனும் மனைவி அவ்வளோ அந்யூன்யமாக இருப்பாங்க. ஏன்? அவங்கள ரொம்ப விலையேற பெற்ற பொக்கிஷமாக பார்க்குறாங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் அன்கண்டிஷனல் லவ், அகாப்பே அன்பை கொண்டிருக்கிறார். காட்ஸ் லவ் வாஸ் அன்கண்டிஷனல். அது எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. சகோதரன் சகோதரிக்கு இருக்கிற லவ், இட் இஸ் கால்ட் ஃபீலியோ லவ். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற லவ், அது ஒரு விதமான ஒரு அன்பு. ஆனால் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அன்பு அகாப்பே. அகாப்பே என்றால் அன்கண்டிஷனல் லவ். லா ரா டா ஷியா மாந்தோரோ. நானே நானே என்று சொல்லி உங்களுக்காக ஒரே ஒரு இரட்சகர் தான் இருக்கிறார். உங்களுக்காக ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். உங்களுக்காக ஒரே ஒரு மணவாளன் இருக்கிறார். மணவாட்டிக்காக மணவாளன் மத்திய ஆகாயத்திலே வருகிற நாள் காத்திருக்க வேண்டும். புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு கன்னிகைகளாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு எஸ்தர் ராஜாவின் சமூகத்திற்கு முன்பாக போவதற்கு முன்பாக 6 மாதம் தன்னை சுத்திகரித்து எல்லார் இடத்திலும் எல்லா பெண்களை பார்க்கும் எஸ்தருக்கு கண்களில் தயவு கிடைத்தது. அகஸ்வேறு ராஜா சூசான் மாநகரத்திலே எஸ்தரை வஸ்தியை தள்ளிவிட்டு எஸ்தரை கர்த்தர் தெரிந்தெடுத்து ராணியாய் மாற்றினார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் கர்த்தரை தள்ளினார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவர்கள் கீழ்ப்படியாத பொழுது எஸ்தராகிய உங்களையும் எஸ்தராகிய என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து சூசான் மாநகரத்திலே பரலோக ராஜ்யம் என்னும் அந்த பெரிய ராஜ்யத்திலே அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறார். ஷாக்கா தூர் ரபாசியான் தூரோசே. என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ரெவலேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே டைம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. வெளிப்பாடு ஆவியானவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. எனிவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் தரும்படியாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐ தேங்க் த லார்ட். ஐ தேங்க் த ஆல்மைட்டி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபையும், அவருடைய தயவும், அவருடைய இரக்கமும், அவருடைய காருண்யமும் இந்த நாள் முழுவதும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நாம் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, Thank you Jesus, we love you Lord, we thank you for the word, we thank you for the communion, we thank you Jesus. இந்த ஜெபத்தில் வந்த ஒவ்வொருக்காய் நன்றி. ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். Remember them Lord. இந்த மந்தையிலே, உம்முடைய ஆட்டு தொழுவத்திலே ஆண்டவரே, இந்த மனவாட்டிகளிலே புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையினால் எங்களோட பேசினீர். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கிறேன். சகலமும் உம்மாலே உண்டாயிற்று. உண்டானதெல்லாம் உமக்காக அது உண்டாயிற்று. நீர் படைத்தீர், உமக்காகவே படைத்தீர். மனிதனை மனிதனாலே உருவாக்கி அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினீர். ஆண்டவரே, we love you, we surrender ourselves. You are our master, you are our God.